எங்களால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உங்க கிருபையினால ஆண்டவரே ஒரு நீதியின் ஒரு வெளிச்சம் எங்களை மூடும்படியாக ஒரு நீதியின் சால்வை ஆண்டவரே காலையில் காண்பிக்கும்போது ஒரு நீதியின் சால்வையினாலே அநேகரை மூடுகிறதை பார்த்தேன். கர்த்தர் உங்களை நீதிமானாய் ஆக்குகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக நீதி செய்யக்கூடிய பிள்ளையாய் இன்றிலிருந்து தேவன் உங்களை மாற்றும்படியாக அநேகருடைய இருதயங்களை கர்த்தர் திறந்ததற்காக எல்லாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களோடு பேசின அந்த உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக, உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. அநேகரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒரே ஒரு சின்ன தீர்மானம் மாத்திரம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த தேசம் இந்த பெரிய தேசமா இருக்குது, இருதயம் உடைந்து போய் சுக்குநூறாகி தன்னுடைய வாழ்க்கைய வாழ வேண்டிய வாலிபத்தினுடைய நாட்கள்ல அநேகரை காயப்படுத்தின வார்த்தைகளும் அநேகரை குற்றப்படுத்தின வார்த்தைகள் போல உங்கள்கிட்ட வரலாம். இருதயம் நொறுங்குண்டவங்க வரலாம், என்று காயப்பட்டவங்க நிறைய பேர் வரலாம். பின்மாற்றமாயி என்னால நிக்க முடியல பிரதர், ஊழியத்துல நிக்க முடியல சிஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டத்துல என்னால நிக்க முடியலன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அழுவலாம். இந்த சத்தத்தை நீங்க கேட்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆண்டவரே, இந்த இவ்வளோ பெரிய பட்டணத்துல இப்படியெல்லாம் சின்ன பின்னமா போகிறாங்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே கொஞ்சம் பேர் தான். அதுலேயும் நிலை நிற்க முடியாம தடுமாறுகிற, உடைக்கப்படுகிற, கலங்கி தெருவில் அலைகிற, வனாந்திரத்தில் அலைகிற கோடிகள் உண்டையா. இந்த கோடிகளுக்காக, இந்த பட்டணத்துக்காக என்னுடைய கண்ணீரை இயேசுவே நான் விடுவதற்கு ஒருவேளையாச்சு நான் உபவாசம் இருந்து என் பிள்ளைகளுக்காக நான் கதறணும். ஆண்டவரே, வழி தெரியாத ஜனங்கள் அப்பா, வழி தெரியாத ஜனங்கள், பாரங்கள் என்னை உந்துதல் பண்ணலையோ என்ற ஏக்கத்தோடு இந்த தேவன் உலாவுகிறதை பார்க்கிறேன். இந்த இடம் முழுவதும் இந்த தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறேன். உங்களுடைய கண்கள் முன்பாக உடைக்கப்பட்டவங்களை நான் தேற்றணும்னு, நொறுக்கப்பட்டவங்களை நான் ஆற்றணும்னு, இந்த சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கு என்னுடைய சரீரத்தை நான் ஒருவேளையாவது ஒடுக்குவதற்கும் இன்றைய நாளிலிருந்து நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்களுடைய வலது கரத்தை ஆண்டவருக்கு முன்பாக உயர்த்துங்க. ஒருவேளை ஆண்டவரே, ஒரே ஒருவேளை ஃபாஸ்டிங்கப்பா ஆண்டவர், வழி தெரியாத ஜனங்களுக்காக அலைந்து கொண்டிருக்கிற ஆயிரங்கள் கோடிக்காக ஆண்டவரே, என் சரீரத்தை நான் ஒருவேளையாவது ஒடுக்கணும். ஆண்டவர், எத்தனை கோடி ஜனங்கள் அப்பா, எத்தனை கோடி ஜனங்கள் ஆண்டவரே, நான் பார்க்கிற சுவிசேஷம் இன்னும் போகலையே என்கிற ஏக்கத்தோடு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த கிருபையின் கீழ்ப்படிதலுக்கு. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு நீதியின் சால்வை மூடுகிறதற்காக உமக்கு நன்றி.